வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வேரோ பழனிசாமி. நம்ம வந்து ஹவு டு இன்க்ரீஸ் மெமரி அப்படிங்கிற மாதிரி இந்த சீரீஸில் 15வது எபிசோட் நம்ம பேசுகிறோம். 16வது எபிசோடில் வந்து ஸ்டடி மெத்தடுன்னு ஒரு இது பார்த்தோம். அதுக்கு முன்னாடி 13வது எபிசோடில் வந்து நம்ம இந்த ஸ்டடி ரூல்னு பார்த்தோம். அதை ஃபாலோ பண்ணி முக்கியமான ஒரு விஷயம் ரிவிஷன், திருப்புதல். எப்படி திருப்புறது? நம்ம வந்து ஏற்கனவே ஒரு 6 ஸ்டெப்ஸ் ஸ்டடியில் வந்து ரிவிஷனை வந்து வச்சுருக்கோம். ஆனால் இங்கே ரிவிஷனை தனியாக ஒரு எபிசோடாக பேசுகிறோம். ஏன் அப்படிங்கிறதோட சில விஷயங்களை பேசிட்டு முக்கியமானது எப்படி நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி பேசுகிறதும் இதில் முக்கியமாக இருக்குது. முக்கியமாக எந்த கோச்சிங் போனாலும் சரி, எந்த கிளாஸ் போனாலும் சரி, கிளாஸை நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ரிவிஷனுக்கு பயங்கரமாக பின்னாடி பயன்படும். அதனால் அது முக்கியமான விஷயமாக ஒவ்வொரு பாயிண்டாக சொல்லிட்டு போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஏன் படிக்கணும்னா, நமக்கு கிளாஸில் படித்த பாயிண்ட் அப்படியே நமக்கு ஞாபகம் வரணும். நம்ம படிக்கலை, ரிவிஷன் பண்ணலை. ஃபஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, அடுத்த ஒரு விஷயம், ரிவிஷனுக்கு உங்களுக்கு ஒரு டவுட் வருதுன்னா டவுட்டை உடனே கிளியர் பண்ணணும். அதே மாதிரி உங்கள் டீச்சர்கிட்ட கேள்வி வைக்கணும். ஆஸ்க் கொஸ்டின் டு எ டீச்சர். சரி, டவுட் வருது, ரிவிஷன் பண்ணணும். ஒரு சாப்டரில் என்ன இன்னொரு சாப்டர்னு இன்னொரு இடத்துல நீங்கள் வந்து ரீட் பண்ணணும். கிளியர் யுவர் டவுட். ரீட் மோர் புக்ஸ். இப்போ சிவில் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் குறைஞ்ச ஒரு புக்கு தவிர 2-3 புக் படிப்பாங்க. என்ன பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான பெஸ்ட் புக் ஒரு புக் படித்தா போதும். இன்றைக்கி ஆன்லைனில் போய் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, டன்னாக மெட்டீரியல் வரப்போது இந்த இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பக்கம் உங்களுக்கு வந்து 100 வார்த்தையில் வருதும், 500 வார்த்தையில் வரும், 1000 வார்த்தைகளோட வேர்ட்ஸிலோட உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சி. எல்லாம் தாண்டி படிக்கிறோம். ஆர்கனைஸ் ரிவிஷன் பிளான். என்ன ரிவிஷன் பிளான்? நம்ம ஏற்கனவே ரிவைஸ் பண்ணிக்கிறோம். ஆனால் நம்ம கடைசியில் பேச போகிற விஷயம் ரிவிஷன் என்ன டே அப்படிங்கிறத பேச போகிறோம். ஆனால் ரிவிஷன் பிளான் நம்ம கண்டிப்பாக வச்சுருக்கணும். அப்புறம் வந்து நோட்ஸ் எடுக்கிறது, நோட்ஸை திருப்பி படிக்கிறது, இதுக்கு ஒரு பிளான். நம்ம இதில் எபிசோட நோட்ஸ் எடுக்கிற அவசியத்தை ஒரு இடத்துல பேசியிருக்கோம். பழைய எபிசோட் நம்ம யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் பாருங்கள். ரிவிஷன் ஆஃப் நோட்ஸ். இந்த ரிவிஷன் ஆஃப் நோட்ஸ் நம்ம எதுக்கு வச்சுருப்போம் அப்படின்னா, ஒரு பிள்ளையோ ஒரு பையனோ ஒரு எக்ஸாம் படிக்கிறாங்கன்னா அவங்கள வந்து 3 பகுதியாக பிரிக்க சொல்லியிருப்பேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ரீடிங், அதை நீங்கள் நோட்ஸ் எடுக்கக்கூடாது. செகண்ட் ரீடிங், நோட்ஸ் எடுங்கன்னு சொல்லுவேன். அப்புறம் ரிவிஷனுக்கு ஒரு பார்ட் பண்ணணும். தட் இஸ் அ தேர்ட் ஒன். அண்ட் ஃபோர்த் ஒன் உங்களுடைய நோட்ஸை படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறது, இதுவும் ஒரு பார்ட் ஆஃப் தி எக்ஸசைஸ். ஓகே, ரிவிஷனுக்கு முன்னாடி உள்ளது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டோன்ட் ஹார்ட் யுவர் செல்ஃப். இது என்னடா இதுக்கு சம்மந்தமெல்லாம் இருக்குன்னா, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை பயங்கரமாக ஏற்றி வைப்போம். அது ஞாபகம் வரல, இது ஞாபகம் வரல, அதை படிக்கணும், இதை படிக்கணும். மூளையும் உங்களுடைய உறுப்பு ஒரு விஷயம். நீங்கள் வந்து எப்போவுமே சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா? முடியாது. எப்போவுமே கையை தூக்கிட்டே இருக்க முடியுமா? முடியாது. எப்போவுமே மூச்சை அடைச்சிட்டு இருக்க முடியுமா? செத்து போயிடுவீங்க இல்லையா? அதே மாதிரி மூளைக்கு எப்போவுமே வேலை கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மூளையும் கிறுக்காயிரும். ஓகே, அப்போ அதுக்கு பிரேக் வேணும் இல்லையா? ஸோ டோன்ட் ஸ்ட்ரெஸ் டூ மச், ரைட்? அதே மாதிரி பாசிட்டிவாக இருக்க பாருங்கள். அண்ட் க்ரியேட்டிவாக இருக்க பாருங்கள். க்ரியேட்டிவாக இருக்கவங்களாம் எக்ஸலண்ட்டாக இருப்பாங்க பாருங்கள். அவங்களுக்கு டயர்ட்னஸே தெரியாது. பி க்ரியேட்டிவ். அண்ட் டைம் ஸ்பெண்டிங் வைஸாக யூஸ் பண்ணணும். இந்த சின்ன சின்ன பாயிண்டெல்லாம் எதுக்கு பயன்படுது அப்படின்னா, உங்கள் சப்ஜெக்டை ரிவிஷன் பண்ணுறதுக்கு. சார் இவ்வளோ பாயிண்ட் சொன்னீங்களே, எங்கள் ரிவிஷனை பற்றி பேசலை. ரிவிஷனை பற்றி தான் பேச போகிறோம். எங்கே பேச போகிறோம் அப்படின்னா, எப்போவுமே நீங்கள் ஒரு பாடத்தை படிச்சிங்கன்னா அந்த பாடத்தை ஃபுல் டே படிக்கிறீங்க. படிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணணும். அது எப்படி சார் ரிவைஸ் பண்ண முடியும்? நான் எவ்வளோ நேரம் படித்தது எப்படி தூங்க முன்னாடி ரிவைஸ் பண்ண முடியும்? அதுதாங்க ரிவிஷன். பிள்ளைங்க பண்ணுற பெரிய தவறு ஒவ்வொரு நாளும் படித்த பாடத்தை அண்ட் இரவே ரிவைஸ் பண்ணாது தான். இது எப்படி அப்படின்னா, பழைய காலத்தில் டேப் ரெக்கார்டுன்னு ஒன்று உண்டு. இப்போவும் நீங்கள் எங்கேயா ரெக்கார்ட் பண்ணுங்கள். ரெக்கார்ட் பண்ணி அது வந்து வீடியோவோ ஆடியோவோ ரன் ஆகும். ஆனால் அதை நீங்கள் ரிவைண்ட் பண்ணுங்கள், குயிக்காக ரிவைண்ட் ஆயிரும். 2 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய ஆடியோ மேக்ஸிமம் 4 நிமிடத்தில் ரிவைண்ட் ஆயிரும். அப்போ நீங்கள் இன்றைக்கி 100 பக்கம் படிச்சிருக்கீங்க ஒரு நாள் ஃபுல்லாக. ஆனால் 100 பக்கம் நான் சொன்ன ஒவ்வொரு மெத்தட்லையும் ஒவ்வொரு விஷயத்தையும் மனசில் வைக்கிறீங்க. பிளர்ட்டிங் மெத்தடில் படிக்கிறீங்க, அப்புறம் ஞாபக சக்தியில் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் படிக்கிறீங்க. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டு தூங்க போவையில் அப்படியே ரீகலெக்ட் பண்ணணும். எப்படி ரீகலெக்ட் பண்ணுறது? நம்பர் ஞாபகம் வைக்கிறது. இப்போ நான் அந்த பழைய எபிசோடில் பேசையில் நம்பர் கேம் அப்படிங்கிற நம்பரை பற்றி விட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள டிரான்ஸ்போர்ட் நம்பர்லாம் ஞாபகம் வச்சுருப்பேன். அந்த டிரான்ஸ்போர்ட் நம்பரை ஞாபகம் வச்சுருக்கேன். ஆர்டிஓவில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 99 வரைக்கும் நம்பரை ஞாபகம் வச்சுருப்பேன். அப்போ எனக்கு ஏதாவது ஒரு நம்பர் மறந்துடும், ரீகலெக்ட் பண்ணுவேன். மேக்ஸிமம் டைம் என்ன பண்ணுவேன்னா, என்னென்ன நம்பர் எங்கெங்கே பார்த்தேன் அப்படிங்க நைட்டு ரீகலெக்ட் பண்ணுவேன். இன்றைக்கி புதுசாக ஒரு விஷயத்தை பார்த்தோம், அது என்னது அப்படின்னு யூஸ் பண்ணி பார்ப்பேன். ஆனால் என்ன நடக்கும்னா, நீங்கள் ரீஇன்ஃபோர்ஸ் மெமரி வைக்க தான் அது வந்து மெமரி ஆகும். ரீஇன்ஃபோர்ஸ் மெமரி இல்லைன்னா மறந்து போயிடும். இப்போ எனக்கு வந்து அது ஒரு சிஸ்டம். ரிவிஷன் இன் மை மெமரி, மை படிப்பு. நான் என்ன படித்தனோ அதெல்லாம் ரிவைஸ் பண்ணல. எப்படி நான் ரிவைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்பரை 1 to 1 நம்பர் ரிவைஸ் பண்ணுவேன். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் நம்பர் ரிவைஸ் பண்ணுவேன். லேட்டஸ்ட் நம்பருங்கிறத ரிவைஸ் பண்ணுவேன். ஸோ தெர் ஆர் 3 ஸ்டெப்ஸ். 1 ஆர்டிஓ நம்பர், 2 டிஸ்ட்ரிக்ட் நம்பர்,
தேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, என்ன நம்பர் புதுசாக பார்த்தேன், லேட்டஸ்ட்டாக நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஃபாஸ்ட் மூவிங் ஆர்டிஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 2 ஆர்டிஓ, ஒன்று கோயம்புத்தூரில் இருக்குது, இன்னொன்று சென்னை மீனம்பாக்கத்தில் இருக்குது. இந்த 2 ஆர்டிஓ பார்த்தீங்கன்னா இது வந்து TN 22, TN 38 அல்லது 37 ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா ஏ முடிஞ்சு பி முடிஞ்சு சி முடிஞ்சு டி முடிஞ்சு ஈர ஓடிக்கிட்டு இருக்குது. இ சீரீஸில் 5வது சீரீஸில் EABCD EA EB ECD அது மாதிரி இட்ஸ் கோயிங் இன் அ வெரி பிக் வே. இந்த 2 ஆர்டிஓ தான் ஃபாஸ்ட் மூவிங். இது நம்ம புரியுது. அப்போ நமக்கு தெரியும் இந்த வண்டி எப்போ இறக்குனாங்க, எப்போ புது வண்டி, எப்போ பழைய வண்டி அப்படிங்கிறது. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டில் ஆர்டிஓஸ், நம்மளுடைய ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் என்னென்ன பஸ் புது பஸ் அப்படிங்கிறதும் நம்ம புது பஸ்ஸை பார்க்குறோம், அதனுடைய நம்பரை பார்க்குறோம், நம்பர் பிளேட்டை பார்க்குறோம், அதை பேஸ் பண்ணி புதுசு அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுறோம். ஸோ யூ ஹேவ் டு ட்ராவல் லாட், யூ ஹேவ் டு see லாட் அண்ட் யூ ஹேவ் டு ரீகலெக்ட் லாட். இது ஒரு பகுதி. இது ரிவிஷன். மறுபடி ரிவிஷன் பண்ணுற மைண்டில் இது நம்ம லாஸ்ட் டைம் இவ்வளோ பார்த்தோம், நம்ம இப்போ ரிவைஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் அ பார்ட். ஸோ நான் இங்கே சொல்ல வந்த முக்கியமான ரிவிஷனை வச்சேன். இதே மாதிரி ரிவிஷன் எனக்கு டெய்லி நடக்குது. ஆனால் நீங்கள் இதே ரிவிஷனை நைட்டு பார்க்குறீங்க. சரி, இது எப்படி சாத்தியமாகும்? நான் டெய்லி பண்ண முடியுமா? டெய்லி பண்ணுவோம். நம்ம டெய்லி தூங்காமல் இருக்க போகிறது இல்லை. டெய்லி தூங்குவீங்க இல்லை? கண்டிப்பாக பண்ணுங்கள். சரி, அப்புறம் படித்த என்டையர் சிலபஸை பார்க்கணுமா, இல்லை கொஞ்சம் படித்தா போதுமா? கிடையாது. நீங்கள் அந்த நாள் ஃபுல்லாக என்ன படிச்சிங்களோ அந்த நாள் ஃபுல்லாக படித்த ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ரீகலெக்ட் பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியம் தூங்குவதுக்கு முன். அப்போ நீங்கள் 5 மணி நேரம் 8 மணி நேரம் படித்த பாயிண்டில் முக்கியமான பாயிண்ட் எல்லாம் ஞாபகம் வந்துடும். இதில் என் ஞாபகப்படுத்த இன்னொரு விஷயம், சார் புக்கில் உள்ள ஃபுல்லாக வரியை ஞாபகம் வருமா? அது கஷ்டம். ஆனால் நம்ம ஒரு விஷயம் பார்த்துருக்கோம், நோட்ஸ் எடுத்து படிக்கிறத பற்றி பேசுவோம். அப்போ நோட்ஸ் எடுத்து படிக்கணும்னா என்ன நடக்கும்னா முக்கியமான பாயிண்ட்டை ஃபுல்லாக எடுப்போம். நார்மலாக 100 பக்கம் படிச்சிருக்கீங்க, 100 பக்கத்தில் நோட்ஸு மேக்ஸிமம் ஒரு 4-5 பேஜஸ்க்குள்ள தான் இருக்கும். அப்போ அந்த 4-5 பேஜஸ்க்குள்ள நோட்ஸு ஃபுல்லாக உங்களை ரீகலெக்ட் பண்ணதுக்கு மேக்ஸிமம் 3 to 4 minutes. இல்லை சார், நான் ஒரு பெரிய ஸ்டோரியாக எழுதி ஒரு 10 பக்கம் நோட்ஸ் எழுதியிருக்கேன், எஸ்ஸே. ரைட்டு, எஸ்ஏலே உங்களுக்கு கான்செப்ட் இருக்கும். நீங்கள் ஒரு சென்டென்ஸாக ஞாபகப்படுத்த தேவையில்லை. என்ன கான்செப்டை நான் எழுதியிருக்கேன், என்ன கான்செப்டை ஃப்ரண்டில் போட்டிருக்கேன், எதை மிடில் போட்டிருக்கேன், எதில் எண்டில் போட்டிருக்கேன், எல்லாம் வரும். அப்போ பிஃபோர் ஸ்லீப்பில் என்டையர் ஸ்டடீஸை ரீகலெக்ட் பண்ணணும். நீங்கள் ஒரு முறை பாயிண்ட்டாக சொல்கிறீங்க, இப்போ 2 ஸ்டடீஸ் அப்படின்னா என்டையர் ஸ்டடீஸ் மீன்ஸ் நீங்கள் எடுத்த பாயிண்ட்டு 100 பக்கத்தை படித்து உருவாக்கின 3 பக்கமாக இருக்கலாம், 10 பக்கமாக இருக்கலாம். இந்த 10 பக்கம் அப்போ அதனுடைய சாராம்சம் 100 பக்கத்துடைய புத்தகத்தினுடைய சாராம்சம் எல்லாமே பிஃபோர் ஸ்லீப் ரிவைஸ் ஆகிரும். இதனோட அட்வான்டேஜ் என்னென்னா, இது ஏற்கனவே உங்களோட பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த மெமரி செல்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே போய் ரெக்கார்ட் ஆகும். அப்போ நம்ம ஏற்கனவே ரெக்கார்ட் ஆகிருக்கு, ஃபர்தராக கொண்டு போய் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறோம். அந்த ஃபர்தராக கொண்டு ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணையில் அது டபுள் மெமரி ஆகுது, டபுள் ஸ்ட்ராங் ஆகுது. அடுத்து முக்கியமான விஷயம், என்னென்ன பாயிண்ட் ஞாபகம் வரல அப்படிங்க ஞாபகம் வச்சுக்க போகிறோம். சார் என்ன பாயிண்ட் ஞாபகம் வைக்க முடியல அப்படின்னா அதுதான் முக்கியம். 10 பேஜ் படிச்சிங்க, அது 10 பேஜ் நோட்ஸ் எடுத்துருக்கீங்க, அதில் ஏதாவது ஒரு பக்கம் உங்களுக்கு பிளாங்க் ஆகுது. மறுநாள் காலையில் எழும்பி முறையாக அதை ஒரு 2 நிமிஷம் புரட்டுங்க. அது என்ன ஆகும்னா அங்கே ஒரு கேப் கிடந்து கேப்பில் போய் மெமரி ஃபில் ஆகிற மாதிரி ஆகும். ஸோ இதுதான் ரிவிஷன். நைட்டு ரிவிஷன், காலையில் விட்டு போன பாடத்தை படிப்பது, இது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ரிவிஷன் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி தூங்குவதற்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி இதில் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பேசியிருக்கோம். ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொன்னோம். இந்த பாயிண்ட்டுக்கு எடுத்து ஃபர்தர் ரிவிஷன் சொன்னோம். அது என்னுடைய உதாரணத்தோடு சொன்னேன். ரைட். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கியமான அடுத்த எபிசோடு ஹெல்த் லிங்க்டு வித் மெமரி. ஹெல்த்துக்கும் நம்மளுடைய மெமரிக்கும் லிங்க் இருக்கா சார் அப்படின்னா 100க்கு 101% லிங்க் இருக்குது. ஸோ அடுத்து வரக்கூடிய 2-3 எபிசோடு இளைஞர்களே கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் வாழ்க்கையை தொலைத்தவர்கள்லாம் ஹெல்த்தை தொலைச்சவங்க தான், அவங்கள பற்றி பார்க்க போகிறோம். மிக்க நன்றி. அடுத்த எபிசோடில் சந்திப்போம். தேங்க்யூ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.